வணக்கம், வாழ்க வளமுடன். எஸ்எஸ் கிச்சன் வந்து உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம எஸ்எஸ் கிச்சனில் முதல் முறையாக எள்ளு உருண்டை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து நான் ஆர்கானிக் எள்ளும் நாட்டு பனவெல்லமும் கலந்து செய்ய போகிறோம். இப்போ இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா 1.25 கிலோ எள்ளுக்கு 1 கிலோ வெல்லம் சேர்க்குறோம். நம்ம ஒரு 1/4 கிலோ நிலக்கடலை சேர்க்குறோம். இந்த 3 பொருள் தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தா, எள்ளை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா அரிச்சு எடுத்து காய போடணும். ஏன் அரிக்கணும்னா நிறைய கல் இருக்கும் எள்ளில், அதனால் வந்து நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு வெயிலில் ஒரு 2 ஹவர்ஸ் காய போடணும். 2 மணி நேரம் காய போடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வாணலியில் நல்லா வறுத்து எடுக்கணும். வறுக்கிறப்போ சிம்மில் வச்சு வறுக்கணும். ஏன்னா எள்ளு கருகிடக்கூடாது, கருகுனா டேஸ்ட்டு மாறும். அதனால் வந்து சிம்மில் வச்சு நம்ம வறுக்கணும். வறுக்கிறப்போ சடசடன்னு சவுண்டு வரும் எள்ளில். அது கூட கொஞ்சம் ஒரு ஒயிட் எள்ளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம ஆப்ஷன் தான், தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு 1/4 கிலோ வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டு வெல்லத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரியான பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கணும். பொடிச்சதை வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். அதுலேயே எண்ணெய் பசை இருக்கும். அப்படி நமக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா அதுக்கு நம்ம வந்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ கையில் தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி உருண்டை நமக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு ஆர்கானிக் எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.